யாரு? இப்படி அட்டை ராத்திரியில நான் எப்படிதான் வீட்டுக்கு போவேன்? சரி, அவரை பார்த்துக்கிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. போன்ல லைட் வச்சுக்கிட்டு இருட்டா வேற இருக்கே. எப்படிதான் நான் போவேன்னு தெரியல. நடந்து போவேன். போறவங்க வரவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறாங்க. நண்பா, உனக்கு நான் இருக்கேன்ல, கதை வைக்கிற அந்த கதையை இப்படி சீரன் சிறப்புமா உன் நண்பன் கொஞ்சம் போறேன் மாச்சும் பாரு. என் நண்பன் எனக்கு உசுறு, அவனை விட்டா எனக்கு யாரு? அவன்தான் எனக்கு உயிர் மூச்சு. எப்படி படுத்து கிடக்குறானுங்க பாரு, வழியிலேயே கருமம் பிடிச்சவனுங்க. அட பாவி, இங்க படுத்து கிடக்குறது நம்ம தம்பி மாதிரில இருக்கு. காலங்காத்தால நான் தொழிலதிபர் ஆக போறேன், எனக்கு கீழே தான் எல்லாரும், சொந்த வீடு கட்ட போறேன், அப்படி இப்படின்னு பெருமை வாய்க்கிலேயே வக்கனையா பேசிக்கிட்டு இப்படி படுத்து கிடக்குறானே. இவெல்லாம் என்னைக்குதான் உருப்பட்டு தொலைவான்னு தெரியலையே. கை வச்சது ஏய் அறிவு கட்டவனே, எங்கடா படுத்து கிடக்குற? இந்த பொறுக்கி பயில கூட சேக்கூடாது எத்தனை தடவை சொல்றது? எனக்கு தெரியும், எல்லாம் காசு கொடுத்தியா சொல்லு. ஏண்டா இப்படி குடிச்சு உங்களையும் கெடுத்துக்கிட்டு குடும்பத்தையும் கெடுக்குறீங்க? பாவண்டா, உன்னை நம்பி தானே ஒருத்தி வந்திருக்கா. உன்னை நம்பி வந்தவளை இப்படி நிற்கதியா இருக்க வச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என் பொஞ்சாட்சிக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன். நீ ஒன்னும் ஜோர் போட வேணாம். உன் வீட்டுக்கு வந்தப்ப உன் பொண்டாட்டி என்ன பேசுனுச்சு. இன்னைக்கு நான் ஒரு கடைக்கு அதிபர் தெரியுமில, அதனால வாய் மூச்சு போ. ஏன்டா பண்ணி தொலைற? வைத்த வாய எரியுதுடா. இப்படி கெட்ட குட்டிச்சவரா போய்கிட்டு இருக்க. கூடிய கெடுத்து தொலையுண்டா. உன்னை நம்பி வந்திருக்கவளோட கதி என்ன ஆகுறது? உனக்கு ஏதோ ஆகி போச்சுன்னா உடமையும் கெடுத்து குடும்பத்தோட நிம்மதியும் கெடுத்து இப்பதானே தொழில் ஆரம்பிச்சிருக்க. தொழில் ஆரம்பிச்ச இடத்துல இப்படி பண்ணுனா எப்படி? எனக்கு தெரியும், வாய் மூச்சு போடா. வாய் மூட்டு போடவா? இந்த பொறுக்கி பயல்களுக்குள்ள 4 சாப்பிட்டு இனி உன் பக்கமே தாவச்சு படுக்க மாட்டானுங்க. எவனாவது கிடைச்ச அவனை வச்சு எல்லாம் போனி பண்றது. நம்மளுக்கு நான் இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நீயே இருக்க மாட்டேன். ஐயோ அடிச்சு போட்டானே. இவன் கெட்டு போறதுக்கு காரணம் இந்த பையனா. இவனை அடிச்ச வெளுத்தா இவன் திருந்துவான். ஏண்டா ஒன்னாதான் அவன் கெட்டு போனான். அவன் உனக்கு விடியட்டும் இருக்குது. போடா இங்க இருந்து. ஐயோ, இவனெல்லாம் என்னதான் சொல்லி தொலைகிறது? ஏய் எந்திரிக்கிறியா இல்லையாடா படியே? போடா. ஐயோ அழிச்சு கொள்றானே. இது கேட்கணும் அது இல்லையா? வண்டியா. எவ்வளோ பெரிய ஊர், ஆனால் வீடெல்லாம் தனித்தனியாக தள்ளி இருக்கு. ஒரு ஆத்திர அவசரம்னா கூட பக்கத்தில் யார்கிட்ட போய் கேட்க முடியும், வைக்க முடியும். நம்ம ஊர் கூட பரவாயில்ல, எல்லாம் வீடு பக்கம் பக்கம். ஏதாவது ஒன்றுனா கூட ஊரே திரண்டு வரும். பிள்ளைங்க தனியாக என்ன பண்ணுவாளோ பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டு இவ்வளோ நேரம் ஆகி ஆளை காணோம். இவர் எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு 2 பேரும் சாப்பிட்டு படுப்பாங்க? பாத்ரூமு வெளியே இருக்குல்ல, அதுவே போதும். இப்படி பெட்ரூமுக்குள்ளே பாத்ரூம் வச்சுருக்குறாங்க. வரவங்க போகிறவங்க எதை நான் அடிச்சிட்டு போனால் நான் தடிக்காத வீட்டுக்குள்ளே. ஏம்மா இதெல்லாம் அப்படிதாம்மா. என்ன அப்படியோம்மா, ஆனால் நமக்கெல்லாம் பிடிக்கலப்பா. யாராவது இந்த நாளும் நான் தடிச்சுட்டே கிடக்கும். எப்படிதான் 2 பேர் தூங்குவீங்களோ என்னமோ தெரியல. தினமும் பெனாயில ஊற்றி நல்லா கழுவி விட்டுரு சரியா? சரிம்மா. என்ன நாங்கள் 2 பேரும் தானே இருக்கோம், யார் வரா போகிறான் பார்த்துக்கலாம். சரி. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியே? இன்ன வரைக்கும் ஆளை காணோம். இல்லைம்மா, அவருக்கு இன்னும் ஃபோன் பண்ணல. இனிமேல் தான் கூப்பிட. எத்தனை வேலை இருந்தாலும் சரி, எத்தனை மணியாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளைக்கு நம்ம தான் ஃபோன் பண்ணி பேசணும். அப்போ தான் நம்மளுக்காக ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. நேரங்காலமாக வீடு வரணும்னு அவங்களுக்கும் தோணும். இல்லைன்னு வச்சுக்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சரியா? சரிம்மா. ஏங்க கிளவி சாப்பிட்டுருக்குமா? ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டீங்களா? அதுக்கிட்ட எங்க போன் இருக்கு? ஏப்பா வீட்டில் இருக்க போதும் மாமியார் மருமகளும் ஏதோ கீரியும் பாம்பும் கணக்குமா அடிச்சு கிடப்பாங்க. இப்போ இங்கே வந்தோடனையும் மருமகளுக்கு மாமியார் மேலே எப்படி அக்கறை பார்த்தீங்களா? ஏண்டி என் மாமியார்காரி இங்கே நான் வந்திருக்கேன்.
சோறு போடலன்னு ஊர் முழுக்க தண்டரை அடிச்சிருவா. என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க, சாப்பிட்டனா வச்சனான்னு கவனிக்கல வைக்கல, கரைச்சு கொட்டிக்கிட்டு கிடப்பா. அதனால சொன்னேன். அதான் பார்த்தேன், நான் கூட என்னமோ பாசம் வந்துருச்சோ என்னவோன்னு. அதெல்லாம் கேட்டேன். அதெல்லாம் சாப்பாடுலாம் 6 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்களாமா. அது நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு படுத்திருக்கோம். இல்லைன்னா இந்த கிழவி வீட்டையே நோட்டம் போட்டுரும். எங்க என்ன வச்சிருக்காங்க ஏது வச்சிருக்காங்கன்னு பாரு. வீட்டுக்கு போகும்போது எல்லாம் களைஞ்சுதான் கிடக்கும். அது அப்படி என்னத்தை தான் தேடுன்னு தெரியலையாம்மா. என்னென்ன வச்சிருக்காங்க, எது நம்ம கொடுக்காம திங்கிறாங்க எல்லாம் கண்டுபிடிச்சு வைக்கும்டா. ஏன் சும்மா ரூமுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இருக்காத. அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க, என்ன சாப்பிட்றீங்க, எதுவும் சாப்பாடு செஞ்சு தரவா வைக்கவா அப்படின்னு நீ தான் போய் கேட்கணும். இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, அங்கே இருக்கும்போது எல்லா வேலையும் இந்த பிள்ளை செஞ்சுது, இங்கே வந்தோன்னே இப்போ நம்மளுக்கு கண்டுக்கல வைக்கலன்னு எதுவும் சொல்லுவாங்கல்ல. அவங்க எது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, எதுவும் செய்யலினாலும் குறை சொல்லுவாங்கம்மா. அவங்க சொல்கிறாங்க சொல்லலை, அது அடுத்த விஷயம். நம்ம வேலையை நம்ம செஞ்சுவிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கணும். நம்ம மேலே பின்னாடி யாரும் தப்பு சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். போய் என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு பார்த்து பண்ணு போ. சரிம்மா. ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்கறதா இருக்குது. இந்த காலத்து பிள்ளைங்களாம் எம்பிட்டு அறிவாக இருக்குது. நம்ம பிள்ளைக்கு ஒவ்வொன்றும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். ஆமா அத்தை, நீ சாப்பாடு எடுத்துட்டு வரவா? சாப்பாடு போட்டு வா. எம்பிட்டு நேரம் உட்காந்துருக்குது, பசிக்குது. இருங்க, பையன் வந்தோடனே நீங்க சாப்பிடுவான். அவன் என்னைக்கு வருது, நம்ம என்னைக்கு சாப்பிடுறது? சோத்தை எடுத்து வை. இந்த எடுத்து வைக்கிறேன். வாங்கப்பா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். மாப்பிள்ளை என்ன வேலை விட்டு வரல. அவர் வர்றதுக்குள்ள நமக்கு என்ன அவசரம்? அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அவங்க எதுவும் சாப்பிட்றாங்கன்னா போட்டு கொடுப்போம். அவர் வரும்போது வருவாருப்பா. வாங்கப்பா, வந்து சாப்பிடுங்க. பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரா. அப்படி நம்ம அவர் கூட உட்காந்து சாப்பிட்றது தானே நல்லது. நீ போ, அவங்க சாப்பிட்றாங்கன்னா போட்டு கொடு. சரிங்கப்பா. எப்படிதான் இப்படி இருக்காங்களோ. பெத்த புள்ள இன்ன வரைக்கும் வீடு வரல, எதை பற்றியும் கவலை இல்லாமல் சாப்பிட்றேன் வைக்கிறேன்றாங்க. என்ன வண்டி சத்தம் கேட்குது? மாப்பிள்ளை தான் வராரா? வரட்டும் வரட்டும். காலையில் பைக்கில் போனாரு, இப்போ ஸ்கூட்டியில் வராரு. மாமா சாப்பிட்டீங்களா? உங்களை விட்டுட்டு எங்க மாப்பிள்ள சாப்பிட்றது? வாங்க மாப்பிள்ள, வேலை முடிய இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க மாமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஆகி போச்சு. எப்பயும் சீக்கிரமா வந்துடுவீங்க, 5 மணிக்குள்ள வேலை முடிஞ்சிடும். நாங்கள் இப்போ 8 ஆகி போச்சு. இல்லை மாமா, அதான் தீபாவளி லீவில் அங்கே இருந்துட்டேன்ல, அதனால ஒர்க் அதிகம், அதனால முடிச்சுட்டு வர மணி ஆகி போச்சு. சரிங்க மாப்பிள்ள, வாங்க சாப்பிடுவீங்க. வாங்க மாமா, உள்ள வாங்க. பாத்தீங்களாப்பா, உங்க பையன் நம்ம உட்காந்துருக்க கூட பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறான். ஏற்கனவே காலையில தான் அவன் கழுவி ஊத்துறான், மறுபடியும் வாங்கணுமா? கம்முனு இரு. மகா டார்லிங். ஐயோ மாப்பிள்ள, மகா சமயக்கட்டுல இருக்கா, நான் தான் கூப்பிடுறேன். ஐயோ கடவுளே, டே சந்தோஷ், உன் வாயில தாண்டா உனக்கு எல்லாமே. மகாவுக்கும் அத்தைக்கும் தெரியாமையா போய் பேசுனேன். ஷோ சாமி. என்னங்க லூசு, எங்க போன ரூம்ல இல்லாம? சாப்பாடு கேட்டாங்க, அதான் சாப்பாடு எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கலான்னு போனேன். அம்மா நீங்க வந்துட்டீங்கன்னாங்க, அதான் ஓடி வந்தேன். ஐயோ, நீ இருக்குன்னு நினைச்சிட்டு மகா டார்லிங்னு வேற கூப்பிட்டுட்டேன். அத்தை வேற வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடிட்டாங்க. ஐயோ ஐயோ, எங்க அம்மாவுக்கு எனக்கும் கூட வித்தியாசம் தெரியல. லூசு அத்தியா புசுக்குன்னு புருஷன லூசுன்ற. பின்ன என்ன? ஐயோ ஐயோ, எங்க அம்மா வேற சிரிச்சுக்கிட்டே வந்தது. அது இதுக்குதானா மகா டார்லிங்? கடுப்பேத்தாத, கம்முனுக்கு போலங்கிட்டு. சாப்பாடு எடுத்து வச்சாச்சு, எல்லாம் வாங்கம்மா சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பிடுவீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. மகா டார்லிங்க, எப்படியோ கௌசி அண்ணி இல்ல, அவ மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு கலாய்க்கிற கலைக்கு அவ்வளவுதான், ஓட விட்டுருப்பா. டேய் வாடா, வந்து சாப்பிடுற. ஏன்டா இப்படி படுத்துற? பாரு, இப்படியே அந்த வண்டியை வச்சுக்கிட்டு சாப்பிடாம படிக்காம கடை. ஒரு நாள் அந்த வண்டியை எடுத்து கொளுத்திட்டு போறவனே. அம்மா எனக்கு பசிக்கலம்மா, நான் வண்டி ஓட்டுறேம்மா. நீ வண்டி ஓட்டுறது கிண்டி ஓட்டுறதுல போதும், இங்க வந்து தின்னு முதல்ல. ஏயா, அந்த காலத்துல நாங்கலாம் சோறு தண்ணி இல்லாம எம்பிட்டு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் இருக்கிறத திங்கிறதுக்கு வலிக்குது. ஒரு ரூபா தான், அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். ஒரு ரூபா தான் சாப்பிடு. அம்மா நல்லாவே இல்லம்மா, கொஞ்சமா நல்லா செய்யுமா, உப்பு காலாம இருக்கு. குறை சொல்லாம தின்னுடா. அது நல்லால, இது நல்லாலன்னு. குடிச்சது செஞ்சு கொடுத்து சாப்பிடலாம், குடிக்கிறது செஞ்சு கொடுத்து சாப்பிடுறதுன்னு எப்படி சாப்பிடுறது? இருக்கும் போது அருமை தெரியாது, இல்லாத போது அதை கொடு இதை கொடுத்து உயிர் எடுப்பீங்க. தரமா சின்ன பையன் திட்டாத விடு. அடிக்காம கொள்ளாம இருந்தா அப்புறம் உங்க பையன் மாதிரி தான் அவன். என் பையனும் அவனை சின்ன வயசுல இருந்தே அடிச்சுதான் வளர்க்கணும். அப்பதான் பேச கேட்டு ஒழுங்கா வளருவான். இல்லைன்னா ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு தெரியுமா? ஏண்டி, உன் புருஷனும் என் பையன் தான், மறந்துட்டு பேசாத. என்னங்க இந்த பக்கத்துல இருந்து வரீங்க? இங்கிட்ட என்ன போனீங்க? கள்ளக்குடி ஏத்துறதுக்கு ஆள் வரேன் நாங்க. அவங்க வரவே இல்லை. அதான் அவங்க வராங்களா இல்ல வேற பக்கத்து கை மாத்தி விடுவோமான்ட்டு போய் கேட்க போனேன். ஏய்யா, நேரம் கிழமை வரலாம் இல்லையா? சாப்பிடுறது இல்லையா? அப்படி நேரம் கழிச்சு வந்துகிட்டு. ஓட்டு ஓட்டு. நீங்க வேற அதை வாங்கி கொடுத்துட்டீங்க. ஒரு நேரம் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான். இந்த வண்டி எடுத்துக்கிட்டு போவான் வரமா இருக்கிறான். படிக்கவே மாட்டேங்கிறான். முதல்ல இந்த வண்டியை கொண்டு போய் காயெல்லாம் கடையில
ஐயே கம்மனு இரு, நானே பைத்தியம் முடிச்சு வந்திருக்கேன். என்ன ஆச்சு அப்படி? என்ன ஆகணும்? உன் பையனை நினைச்சா எனக்கு வயிற்றுச்சலா இருக்குமா? ஏன்டா அவன் என்னடா பண்ணா? அதான் இன்னைக்கு கடையெல்லாம் திறந்துருக்கானல்லடா. கடை திறந்து கிழிச்சான் அவன். என்ன ஆச்சு அப்படி? காலையில மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு சீனா போட்டுக்கிட்டு போனாங்க. என்னடா ஆச்சு? அந்த பொறுக்கி பயலுக்கு இருக்கானுங்கல்ல, அவனுங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு அந்த மந்தையில படுத்து கிடக்குறானுங்கம்மா. எல்லாரும் வண்டியெல்லாம் ஜாஞ்சு போட்டுக்கிட்டு. ஐயோ பார்க்கும்போது எனக்கு பத்திக்கிட்டு வருதுமா. அடியாத்தி, அன்னைக்குதான் அடி வெளு வெளுன்னு வெளுத்தெடுத்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா? ஏன்டா இவன் இப்படி இருக்கிறான்? ஏமா நம்ம ஊருக்காரங்க ஒருத்தனும் சரியில்லாத பயலுங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி கடை தண்ணி வச்ச அன்னைக்கே போய் இந்த மாதிரி படுத்து கிடந்தா யாராவது மதிப்பாங்களா? முதல்ல தான் எப்படியும் ஊதறையே தெரிஞ்சான், இப்ப சொந்தமா கடை ஆரம்பிச்சிருக்கான். இந்த நேரத்துல இப்படி படுத்து கிடந்தா எவனாவது இவனை நம்பி பொருள் போடுவானா? இல்ல முதலீடு தான் செய்வானா? என்னமா இவன் இப்படி அறிவு கட்டவனா இருக்கான்? எனக்கு வந்த கோவத்துக்கு எல்லாத்தையும் போட்டு அடி வெளுத்து தள்ளிட்டு வந்துட்டேன். நமக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? அது அவனாச்சு, அவன் பொண்டாட்டி அழகு தேவதையாச்சு. நீங்க ஏன் அதெல்லாம் போய் கேக்குறீங்க வைக்கிறீங்க? அப்புறம் உங்க தலையோட வந்து விடியறதுக்கு ஏதாவது ஒன்று ஆயிப்போச்சுன்னா? நீ வாய மூடு. என்னதான் இருந்தாலும் அவன் என் தம்பி, என் கூட பிறந்தவன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணா எனக்கு தான் துடிக்கும். சும்மா அப்படியே தட்டை தூக்கிட்டு வந்துருவேன். அவரு உங்களை மதிக்கிறதே கிடையாது, ஒரு மனுஷனா கூட நினைக்கிறது கிடையாது. போய் விளக்கம தடி வாங்கணும்னு உங்க தலையில இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நீ போறியா ஒழுங்கா? போயிரங்கிட்டு. ஷோ கடவுளே, ஏன்டா அப்படி இருக்கான்? அவன் எங்க போனா? அவளும் இன்ன வரைய வீடு வரலையே. என்ன இதுன்னு தெரியல. இவன் மட்டும் தான் அங்க படுத்து கிடந்தான். அந்த பயலெல்லாம் அடிச்சு துரத்திட்டேன். இவன் வண்டி எடுத்தா இன்ன வரைக்கும் வீடு வரல. என்னம்மா பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலமா. எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னா நமக்கு தான் துடிக்கும். அவனுக்கு புரியவே மாட்டிக்கிட்டு. நீயாவது அந்த பிள்ளைகிட்ட சொல்லு, பொறுப்பா இருக்க சொல்லி அவனை. சரிடா, சொல்றேன். சரி, சாப்பாடு எடுத்து வைங்க. கை கால் மொத்த கழுவிட்டு வரேன். எடுத்து வைக்கிறேன். ஏ குமாரே, இங்க வாடா சாப்பிடுறதுக்கு. என்னத்த உங்க மருமக காலையில என்ன பேசிட்டு போனா? என்ன சாயங்காலம் ஒப்பாரி வச்சுட்டு வாரா? என்னத்த வீட்டுக்குள்ள போயிட்டா? உன் வேலை என்னமோ அதை பாரு. என் வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏ குமாரே, வாடா சாப்பிட. இவன் எதுக்கு ஒப்பாரி வச்சுட்டு போறான்னு தெரியலையே. இந்த பையனால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது ஒரு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இப்பதான் பெரும் தலைவலியா இருக்கு. இவன் ஆள் இல்லாத போதே அந்த ஆட்டம் கட்டுவான். நம்ம போய் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். இப்போ இந்த புள்ள ஒத்தையாளாக கடந்துக்கிட்டு என்ன பண்ணுவா? ஷோ சாமி, நான் தான் நினச்சனே எதுங்கெல்லாம் காலம் முழுக்கெல்லாம் குப்பை கொட்டாதுங்கன்னு. பெருசாக இவளுங்க மாதிரி பேசுகிறாளுங்க. ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாளா? இனி காலம் முழுக்க ஒப்பாரி தான். போய் ட்ரெஸ்ஸை மாட்டுவா. இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல. வண்டி நிறுத்தி அச்சோம், வீட்டுக்கு போவோம். வண்டி அப்படிதான் தூங்கு. காலையில் வந்து எழுப்புற சரியா? எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. போய் சாப்பிட்டு தூங்குறேன். பாய். மாமன் வந்துட்டேன். சாப்பிடலாமா? சாப்பிடலாமாவா? யார் இங்க சமைச்சா? என்னடா பத்து சமைக்கலையா? மாமா ரொம்ப பசியோட வந்துருங்கண்டா. மாமன் பசிக்குதுல்ல. என்ன மாமா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எத்தனை மணிக்கு போயிட்டு வரேன் நீங்க? இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? ஒத்தையா கடந்துகிட்டு நாங்க தனியா வந்துகிட்டு இருக்கேன். போறவங்க வரவங்க எல்லாம் என்ன ஒரு பாதி பார்த்துட்டு போறாங்க. போன உடனே வாரேன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு தானே கொடுக்குறேன். நீங்க எப்படி வந்திருக்கீங்க? அன்னைக்கு தானே சத்தியம் பண்ணீங்க மேல. இன்னைக்கு மறுபடியும் இதே மாதிரி வந்திருக்கீங்க. இது பால ரெண்டுங்கடா. நம்ம உயிர் தோழனுங்க. கேட்கும் நம்மள என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க மாமா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அப்புறம் மறுபடியும் எங்க அப்பா வீட்டுக்கே போயிருவேன். பாத்துக்கோங்க. என்ன கொஞ்ச நேரம் மிஞ்சிட போறியா? போ, உங்க அப்பா வீட்டுக்கு போ. உங்க அப்பா உன்னை வீட்டுக்குள்ள தாங்குவான். போ. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்பெல்லாம் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் என் நகையெல்லாம் வித்து தானே உங்களுக்கு தொழில் வச்சு கொடுத்தேன். போனா ஒரு 20 பவுனு. அதுக்கு நீ இந்த பேச்சு பேசுற? யாரு நான் நினைச்சேன்னு வை, ஒரு சொடக்கு போடுற நோட்டி இல்ல, உன் நகையெல்லாம் தூக்கி மூஞ்சில வீசிடுவேன். ஒழுங்கு மரியாதையே இருக்கிறதா இரு. இல்லையா இப்ப உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பு. ஏன்ட்ட எதுவும் பேசக்கூடாது சரியா? போலி அங்கிட்டு. அன்னைக்கு இப்படிதான் வந்து அடிச்சாங்க, இன்னைக்கு இப்படியே வந்து அடிக்கிறாரு. இதுல வேற வீட்டை விட்டு போடுறாரு. எங்க போவேன்? எங்க அப்பா என்ன சேர்த்து பாரா?
எனக்கு தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் தெரியலையே. இப்படி தினந்தோறும் இப்படி சித்திரவதையா இருக்கே. கடையை வேற தொடங்கி போட்டோம். இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.